ஹாய் மக்களே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருச்செந்தூர்ல கடல் உள்வாங்கி இருக்குன்னு சொல்லி யூடியூப் நியூஸ் சேனல் எல்லாத்துலயுமே போட்டுட்டு இருந்தாங்க. திருச்செந்தூரில் சுமார் சுவாமி கோவில் முன்பிருக்கும் கடற்கரை 60 அடி தூரத்துக்கு உள்வாங்கி காணப்படுகிறது. தண்ணி இருக்கும்போது தான் கடல் கடியில என்ன இருக்குதுன்னு நம்மளால பார்க்க முடியாதுன்னு கடல் தண்ணி இல்லாத போது போய் கடல் கடியில எப்படி இருக்குதுன்னு பார்க்க போனோம். நாங்க போன நேரமும் என்னவோ கடல் எப்பயும் போலதாங்க இருந்துச்சு. சரி, உள்வாங்கி கடலை பார்க்க தான் முடியல, அது எவ்வளவு தூரம் உள்ள போச்சு என்னன்னு அங்க கடை போட்டு இருக்கிற ஒரு அண்ணா கிட்ட போய் கேட்டா, நியூஸ்ல கேட்டது கடல் எல்லாம் உள்வாங்கி நிறைய சிலைகள்லாம் வெளியே வந்துன்னு சொன்னாங்கன்னா அது உண்மைங்களா? அதெல்லாம் அதான் நிறைய சிலைகள்லாம் வெளியே தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு டிவிலேயே காட்டினாங்கன்னா இயற்கை சீற்றம் வந்து நம்ம கணிக்க முடியாது. அது வந்து இயற்கை வந்து எப்போனா எப்படிலாம் பார்க்கலாம். அட ஏங்க, அது ஒரு 10 அடி தாங்க உள்ள போயிருக்கோம். இதை போய் அந்த நியூஸ் சேனல்ல பெருசா போட்டுட்டு இருந்தாங்க. அது அமாவாசை பௌர்ணமிக்கு ரெகுலரா நடக்கிறது தாங்க அப்படின்ட்டாரு. சரி, கடற்கரைக்கு வந்துட்டோம். வந்ததுக்கு நல்லா குளிச்சுட்டு போவோம்னு குளிச்சுட்டு வந்துட்டேங்க. அடுத்தது கரையில ஒதுங்கி இருந்த ஒரு சில சிலைகளை எல்லாம் பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம கரையோரமா ஒரு வினோத உயிரினத்தையும் பார்த்தேங்க. அதையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.